எல்லா காலகட்டத்திலையும் வெற்றி பெற்ற காதல் கதையை விட வெற்றி பெறாத காதல் கதையோட தாக்கம் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். காதலுக்காக நம்ம எல்லாரும் எந்த எல்லை வர போவோம் சொல்லுங்க? ஒண்ணு போனா இன்னொன்னு போய்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல ஒருத்திக்காக மொத்த உலகத்தையும் அழிக்க துணிஞ்ச ஒருத்தன் தான் காதலிச்ச பொண்ணு தான் கிட்ட இருந்து பிரிச்ச இந்த உலகத்தை ஒட்டு மொத்தமா எரிக்கவும் கூட தயாரானான். இதெல்லாம் ஒரு பொண்ணுக்காக. அவன் காதல் முன்னாடி எல்லாம் நம்மளாம் ஒண்ணுமே இல்லை. ஒன் சைட் லவர்ஸோட பிரேடுன்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட காலத்தாலையும் அழிக்க முடியாத காவியம் தான் இவனோட காதல். இந்த புரோக்கன் ஹீரோ ஒபிட்டோ உச்சிஹாவோட காதல். நருட்டோ சீரீஸ்ல எவ்வளவோ அழகான காதல் கதையெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த காதல் சரித்திரம் பேசும். ஒபிட்டோ வாழ்க்கையில அவன் ஆசைப்பட்டது ரெண்டே விஷயத்துக்கு தான். ஒன்னு ஹொக்காகே ஆகணும், இன்னொன்னு ரின்னோட காதல். அது சரி, பசங்க ஆசைப்பட்டது என்னைக்குதான் கிடைச்சிருக்கு. தன்னோட ரின் தான் கண்ணு முன்னாடியே இறந்து போறத பார்த்த ஒபிட்டோ ஹீரோவா இருந்தவன் அந்த நொடியில புரோக்கன் ஹீரோவா மாறினான். கோவத்தோட உச்சத்துக்கு போனவன் அங்க இருந்த எல்லா எலைட் நிஞ்சாஸையும் கொன்னு குவிச்சான். எல்லாரையும் கொன்னுட்டு ரின்னோட பணத்தை கட்டி பிடிச்சு அழுவான் பாருங்க. அந்த பாடமே அவனுக்காக கண்ணீர் வடிக்கும். நம்ம அதிகமா நேசிச்சவங்களை நம்ம கண்ணு முன்னாடியே இழக்கிற வலிக்கு முன்னாடி மத்த வழியெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணும். கடைசியில மாதராவும் அவனை ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சு இவ்வளவு நாள் நம்மளை யூஸ் தான் பண்ணிருக்கான்னு உடஞ்சு போய் திருந்தணும்னு நினைக்கும் போது அவன் உயிர் அவனை விட்டு பிரிஞ்சிடும். இதெல்லாம் அவளுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவனோட வாழ்க்கையை ஒரு செகண்ட் திரும்பி பார்த்தா மொத்தமா தோல்வி மட்டும்தான் எஞ்சி இருக்கும்.